சுட சுட சாதத்துல இந்த வத்த குழம்பு போட்டு சாப்பிடுறப்ப அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். சில நேரத்துல கண்டினியூஸா வேலை இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சமைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால சமைக்கவுமே தோணாது. அப்பதான் நான் இன்ஸ்டாகிராம்ல இந்த மாமியார் மனம்ன்ற பேஜ் பார்த்திருந்தேன். அவங்க தொக்கு வெரைட்டிஸ்லாம் பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஹைலைட்டே என்னன்னா அவங்க எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காம ரொம்ப அத்தன்டிக்கா நம்ம வீட்ல செய்யற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட தக்காளி தொக்கு தான் வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால இந்த வாட்டி நான் வத்த குழம்பும் பூண்டு தொக்கும் வாங்கியிருந்தேன். சரி, என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமேன்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செம நீட்டா கிளாஸ் பாட்டில்ல பேக் பண்ணி இந்த மாதிரி பபிள்குள்ள வச்சு சேஃபா சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வத்த குழம்பு திறக்கிறப்பவே அவ்வளோ மனமா சாப்பிடவே அவ்வளோ டெம்டிங் ஆயிடுச்சு. உடனே சுட சுட சாதத்துல இந்த வத்த குழம்பு போட்டு அப்பளம் வச்சு சாப்பிடுறப்ப அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவங்களோட பூண்டு தொக்கையும் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அவங்க தக்காளி தொக்கு, பெரண்டை, கருவேப்பிலை தொக்கு, கோங்கரா தொக்குன்னு ரொம்ப ட்ரெடிஷ்னலா மனமா செஞ்சு கொடுக்குறாங்க. பேச்சுலர்ஸ், காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா இதை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க.